blessed to be able to share God's word with you this morning. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் மிக மகிழ்ச்சியுடனே அதை கொண்டு வருகிறேன். I thank God and our pastor for this opportunity. நான் கர்த்தருக்கும் எங்களுடைய தலைமை போதருக்கும் நன்றியை சொல்லுகிறேன். தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக. As we are continuing in this series of faithfulness, we have seen what happens when we are unfaithful to the Lord and to his servant. நாங்கள் தொடர்ச்சியாக உம்மைத்துவத்தை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். ஆகவே அதில் நாங்கள் படித்த விஷயங்கள் நாங்கள் உம்மைத்துவம் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ற காரியங்களை பார்த்திருக்கிறோம். We learned about the independent spirit that secretly does what they want and not what God and his servant have instructed. நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த சுதந்திரம் உள்ள ஆவிய விதமாக அது தலைவர்களுக்கு கேட்காமல் காரியங்கள் செய்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். We're learning that God is looking for those who are faithful. நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் அதாவது உம்மைத்துவமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவர் அவை தேடுகிறார். You may be wondering, why is it so important to learn about this faithfulness? நாங்கள் யோசிக்கலாம் ஏன் இந்த உம்மைத்துவம் மிக முக்கியமா இருக்கிறது படிப்பதற்கு. Faithfulness to God and the shepherd that he has given unto us. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பன் கர்த்தருக்கும் உம்மைத்துவமாய் இருக்கப்பட வேண்டும். And there are many reasons why. அநேக காரியங்கள் இருக்கிறதே. But one of the main reasons is because at the end of our time on this earth, our Lord will ask us one question. நாங்கள் அது எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் எங்களுடைய நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிற அந்த நேரத்தில் ஒரு நாள் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்பார், அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும். And he will determine if you have been a faithful servant or an unfaithful servant. அவர் அந்த இடத்துல தீர்மானம் எடுப்பார், நாங்கள் உம்மைத்துவம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்லைண்டா அந்த இதில இல்லையாண்டு. So I pray that you take very seriously the words that are being given to you this day to prepare your hearts. நான் ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்பதென்றால் இந்த வார்த்தைகளை கேட்கிற வார்த்தைகள் அது நாங்கள் உண்மையாக அதை கவனம் செலுத்தி அதை எடுக்க. For where you will spend all eternity. நாங்கள் நித்திய காலங்கள் எங்க நாங்கள் செலவுவோம். You see, in scripture, when God wanted to raise kings and prophets and apostles, he didn't look for the most talented, but he looked for the most faithful. வேதத்துல காணப்படுகிறோம் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அவர்கள் எடுக்கக்குள்ள அவர்கள் டாலன்ட் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் எடுக்கல, அவர்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள் தான் அவர் தேடினார். He found Moses in the wilderness who was tending to his sheep. மோசே வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை வழி நடத்தின ஒரு மனுஷன். He found David in the pasture land who was faithfully caring for his father's flock. அதே பொழுதும் தாவீது அவன் தகப்பனாருடைய ஆடுகளை உம்மைத்துவமாக அவன் வழியாதை கவனித்தான். Jesus found his disciples who were at their nets faithfully working. இயேசு அதே பொழுதும் இயேசு சீஷர்களை தெரிந்தெடுத்தார். எப்படின்னா அவர்கள் அந்த வலைகளை அவர்கள் அதில் உண்மை உள்ளவர்களாக அந்த இடத்தில் இருந்தாங்க. You see, in Hebrews chapter 13 verse 8 it says Jesus Christ is the same yesterday, today and forever. He never changes. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் தெரிந்த ஒரு வசனம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது சொல்லப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. So he still places the greatest assignments into the hands of those that are faithful. அதே பொழுதும் அவர் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு பெரிதான காரியங்களை அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். David in the Bible stands as an excellent example of faithfulness towards those that were above him in authority and towards God. தாவீது நல்ல ஒரு உதாரணமாக வேதத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். அவர் விதமாக உண்மை உள்ளவராக இருந்தார். அவருக்கு மேலாக தலைவர்கள் இருக்கக்குள்ள. He was faithful during trials. வாழ்க்கையில வந்த கஷ்டத்தின் நேரத்தில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். He was faithful even when he was misunderstood. ஜனங்கள் அவரை புரியாமல் இருக்கிற நிலைமையின் மத்தியில அவன் அந்த இடத்தில் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். Even when he was rejected and pushed aside, he was faithful. அவர் தள்ளப்படுகிற அந்த நேரத்திலும் இன்னும் அவர் அந்த இடத்தில் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். His life shows us that faithfulness is proven in the secret place and not upon the throne. அவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் அந்த உண்மைத்துவமானது அந்த ரகசியமான இடங்களின் மத்தியில் அவர் அதில் இருந்தார். அந்த சிங்காசனத்தில் வைத்த இடங்களுக்குன்ற மட்டுமல்ல. It is tested when you are in the cave and not when you are sitting in the palace. நாங்கள் அரண்மனைக்குள் இருக்கிற நேரங்கள் அல்ல, ஆனாலும் நாங்கள் அந்த கஷ்டமான நேரத்தில் சோதிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் அதில் ஒரு சோதனை ஒன்று செய்கிறார். That means faithfulness is revealed when you go through the persecution, when you go through the testing and not when you are being celebrated.
அதாவது வந்து நாங்கள் உண்மைத்துவம் கூட அதிகமாக கஷ்டமான நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், நெருக்கடிகள் நேரத்தில் தான் அது காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதா இருக்கிறது என்ற அந்த நேரத்தில் என்றல்ல. If we, the church, want to be faithful today, to be able to be stable and united, நாங்கள் சபையாக அதில் உண்மைத்துவமாக அந்த இடத்தில் அந்த நிலைக்குள் நாங்கள் இருப்போம் என்றால், if we want the power of God to flow without any hindrances, எங்களுடைய வாழ்க்கையில தடைகள் வராதபடி தேவனுடைய வல்லமை எங்கள் மேலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால், we must be found faithful, loyal, submissive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும். Faithful to God, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், faithful to our leader, எங்களுடைய தலைவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க, faithful to the vision God has given us. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். Because where there is faithfulness, loyalty, எந்த இடத்தில் உண்மைத்துவம் இருக்கிறதா, the anointing will begin to flow. அந்த இடத்தில் அபிஷேகம் கிரியை செய்யும். Unity will be present. ஒரு மனம் அந்த இடத்தில் இருக்கும். And remember, God will command his blessings. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவர் கட்டளை கொடுப்பார் அவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்தில் வருவதற்கு. You see, faithfulness is so important. It builds strong ministries. உண்மைத்துவம் மிக முக்கியமானது, ஏனென்றால் அது ஊழியங்களை கட்டும். It builds strong churches. நல்ல சபைகள் அது நல்ல அதை கட்டும். It builds a legacy that cannot be shaken as we surrender to the power of the Holy Spirit in faithfulness. அது நல்ல அந்த இடத்தை கட்டும், அது அசையாதபடி அதுல நல்ல உறுதியா இருக்கப்படும். You see, David's loyalty was able to save, it was able to preserve a nation. தாவீதுடைய உண்மைத்துவம் தேசத்தை காத்தது. Our loyalty, our faithfulness unto God and to the leadership and to one another will strengthen the team, the church that God has given us. இதே பொழுது நாங்கள் அந்த உண்மைத்துவத்துக்குள் இருக்கக்குள்ள அது சபையை காத்துக்கொள்ளும், சபையில் அது ஒரு மனமை கொண்டு வரும். You see, no one can do it alone. யாரும் அது தனியாக செய்ய முடியாது. Jesus, when he walked on this earth, he had a team. இயேசு இந்த உலகத்துல அவர் கடந்து செல்ற நேரம் அந்த இடத்தில் அவரோட ஒரு குழு ஒன்று இருக்கப்பட்டது. But not every crowd is a team. ஆனா அதுல அந்த கூட்டங்கள் ஒரு குழுவாக இருந்தது என்றல்ல. Just because there are a lot of people around you, it doesn't mean that they are on board in unity with you. நம்மை சுற்றிலும் சில நேரம் ஒரு திரளான கூட்டங்கள் இருந்தாலும் அது அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அந்த ஒரு மனம் சிந்தியோடு இருக்கிறார்கள் என்றல்ல. A team, a church is a group of people beating with one heart, with one spirit, with one vision under the leadership of their pastor that has been given to them by God. ஒரு குழு என்ன செய்யும் என்றால் அவர்கள் ஒன்றா இந்த இடத்தில் இருக்கக்குள்ள அவர்களுக்கு ஒரு நோக்கம், ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு காரியம், சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற. David was able to show us this beautifully. தாவீது இது அழகாக எங்களுக்கு முன்பாக காட்டியிருக்கிறார். Though he was anointed to be a king, ஆனா தாவீது அவர் ஒரு ராஜாவாக அபிஷேகப்பட்டாலும் he never went above the authority that was over him. அவருக்கு மேலாக நியமிக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் மேலாக போனதென்றல்ல. Instead, he honored King Saul. ஆனா அவர் என்ன செய்தார் என்றால் சவுல் ராஜாவே அவர் கனம் செலுத்தினார். He served faithfully in his courts, in his palace. அந்த அரமனைக்கு தாவீது அதுல தொடர்ச்சியாக அவர் அந்த இடத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். He faithfully led the army of Saul with integrity. He was a man of honor. சவுலுடைய சேனையே அந்த ராணுவத்தில் தாவீது அவர்கள் அந்த இடத்தில் உண்மைத்துவமாக இருந்தும் அவர்களை வழி நடத்தினாங்க. And importantly, David refused to ever lift his hand against the Lord's anointed. தாவீது வந்து அபிஷேகப்பட்ட மனுஷன் மேல விரலை உயர்த்தினதென்றல்ல. 1 Samuel 26 verse 23. 1 Samuel chapter 26 verse 23 says, "The Lord rewards every man for his righteousness and his faithfulness. For the Lord gave you into my hand today, and I would not put my hand against the Lord's anointed." 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். David remained faithful.
தாவீது அந்த இடத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் நின்றான். He did not go against the Lord's anointed. கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷனுக்கு தாவீது விரோதமாக காரியங்கள் செய்ததென்றல்ல. And he was rewarded for that. அது செய்தபடியாலே அவனுக்கு பலன் கிடைக்கப்பட்டது. But it wasn't always easy to be faithful. உண்மைத்துவம் இருப்பது அவனுக்கு அது ஈஸியான ஒரு காரியம் அல்ல. David shows us that true faithfulness is not tested when the leadership is perfect over you. தாவீது அதை எங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்றால், தலைவர் பூர்ணம் உள்ளாத ஒரு மனுஷனாய் இருந்தாலும் அந்த இடத்தில் உண்மைத்துவம் இருப்பது மிக கஷ்டம். Your faithfulness may be tested sometimes under leadership when it is difficult. சில நேரம் எங்களுடைய உண்மைத்துவம் அது சோதிக்கப்படுகிற நேரம் எப்பென்றால், சில நேரம் எங்களுடைய தலைவர்கள் அவர்கள் பூர்ணமுள்ளாத மனிதர்களாக இருந்தாலும். You see, a disloyal and unfaithful person will not carry the vision of the church. உண்மை உள்ளவனா இருக்காத ஒரு மனுஷன் அந்த சபையில கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவன் அதை சுமந்து கொண்டிருக்க மாட்டான். Instead, they will begin to corrupt it. அவர்கள் அதுக்கு என்ன செய்வார்கள்னா விரோதமான காரியங்கள் செய்வார்கள். You know exactly what I'm talking about. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு நல்லாக அது விளங்கும். They're the ones that begin to spread rumors and gossip. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் காரியங்கள் விரோதமாய் பேசுவார்கள். They twist the truth to get what they want done. அந்த சத்தியத்தை அவர்கள் மாறாக காரியங்களை சொல்லுவார்கள், ஏனென்றால் அவங்களுடைய விருப்பங்கள் அந்த இடத்தில் நிறைவேறப்பட வேண்டும். They have their own hidden agenda, their secret ideas, like we saw Joab last week. அவர்களுக்கு அந்த ரகசியமான ஒரு விசேஷம், அவர்களுக்கு ஒரு ரகசியமான அவங்களுடைய தரிசனம் நிறைவேறப்பட வேண்டும் என்று யோவாபுடைய வாழ்க்கையை நாங்கள் போன கிழமை பார்த்தோம். Quietly they will go against the church. அவர்கள் அந்த இடத்துல அதாவது சத்தம் போடாமல் அவர்கள் கிரியை செய்வார்கள். They will go against the leadership over them. அவர்களுக்கு மேலாக வைக்கப்பட்ட தலைவர்களுக்கு எதிர்த்து வருவாங்க. Like Joab in front of pastor, they will say, "Yes, pastor. Yes, pastor." யோகாபை போல போதகருக்கு முன்பாக ஆம் போதகர், ஆம் போதகர் என்று சொல்லுவாங்க. And behind pastor's back, like Joab, they will say, "Who does he think he is?" ஆனா அந்த போதகருக்கு முதுவுக்கு பின்பாக அவர்கள் மக்களிட்ட சொல்லுவார்கள், இவர் யார் எனக்கு சொல்லுவதற்கு? They will question, why do we need to listen? அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள், ஏன் நான் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? You see, David never corrupted the vision of Israel. தாவீது அந்த தரிசனம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் எந்த வழியில அதுல தடைகள் செய்யவில்லை. Even though the leader over him was trying to kill him. ஆனாலும் அவனுக்கு மேலாக இருக்கப்பட்ட தலைவன் இவனை கொலை செய்வதற்கு கிரியை செய்தாலும் தாவீது விரோதமாய் செய்யவில்லை. It's better to work alone with the Holy Spirit than to have a dozen hearts that are divided and not in unity. பரிசுத்த ஆவியானவரோடு வேலை செய்வது அது நல்லது, ஏனென்றால் அது ஒரு மனம் இருக்கிறது. ஆனால் அதை விட அநேர்களோடு வேலை செய்வது கொஞ்சம் கஷ்டம், ஏனென்றால் அவர்கள் பிரிவினை கொண்டு வருவார்கள். Church, listen carefully. A church that is divided will always be a church that is defeated. ஒரு சபை பிரிக்கப்பட்ட சபையா இருந்தால் அது எப்பொழுதும் அதை தோற்று போகிற ஒரு சபையாக இருக்கப்படுகிறது. One heart in unity is stronger than 100 hypocrisy hearts that are fake. ஒரே ஒரு மனம், அது உண்மை உள்ளவர்கள் அந்த இடத்தில் ஒரு மனம் இருக்கக்குள்ள 1000க்கு மேலாக மாயத்தனமா இருக்கிற இருதயங்கள் விட அந்த ஒரு மனம் மிக பலனுள்ளது. I love that God showed us King David and his faithfulness. அது எனக்கு மிக எனக்கு பிடித்த ஒரு காரியம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை படிக்கக்குள்ள. David had a group of men that were known as mighty men that stood by him. தாவீதோடு இருந்த ஒரு கூட்டம் அவர்கள் பலசாதி உள்ளவர்களாக இருந்தாங்க. They became mighty men because they followed a loyal, a faithful leader who himself understood loyalty and faithfulness. தாவீதோடு இருந்த நபர்கள் அவர்கள் பலசாதி உள்ள ஒரு கூட்டமாக இருந்தது, ஏனென்றால் தாவீதுடைய இருதயத்தை அவர்களும் அது விளங்கினது என்று காண்கிறோம். You see, when faithfulness begins to reign, growth will be unstoppable. உண்மைத்துவம் ஆளுகை செய்கிறது என்றால் அது என்ன செய்யும் என்றால் அந்த சபையில ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். Men from all over saw that David had those that were faithful unto him, and though he was in hiding, men came from everywhere and were faithful.
ஜனங்கள் அதை கேள்விப்பட்டார்கள், பார்த்திருக்கிறார்கள். தாவீதோடு இருந்த ஒரு கூட்டம் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தது. இன்று அவர்கள் அதை பார்த்தது ஒரு பக்கம் மட்டுமல்ல, அவர்கள் தாவீதோடு சேர்ந்த ஒரு கூட்டம் என்று காணப்படுகிறோம். A church with a loyal, a faithful team will be a church that will grow. Amen. ஒரு உண்மைத்துவமான ஒரு இடம், ஒரு சபை இருக்கும் என்றால் அது வளர்கிறது, ஒரு சபையாக இருக்கிறது. ஆமென். But a church with unfaithful members will only divide it. அந்த சபையில உண்மை உள்ளவர்களா இருக்கிற ஒரு கூட்டமா இருந்தாலும் அந்த சபை பிரிந்து போகும். David's faithfulness unto Saul kept the nation from a civil war happening between the king who was present and the king to be. தாவீது அந்த ராஜாக்கு உண்மை உள்ளவனா இருந்ததுபடியாலே அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு கலக்கம் ஒன்று வந்தது. ஆனா அது நடக்காதபடி தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் தாவீது அந்த இடத்தில் இருந்தான். He was faithful to the leadership over him. தாவீது அந்த தலைவர்களுக்கு மேலாக அவன் உண்மை உள்ளவனா அந்த இடத்தில் He இருந்தான். refused to fight against Saul even though his life was threatened. அவனுடைய வாழ்க்கையை விரட்டுகிற ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தாலும் அவன் சவுல் ராஜாக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யவில்லை. And that protected the nation. அதால தான் அந்த தேசம் காக்கப்பட்டது. So when he finally became king, அவன் ராஜாவா வருகிற நேரம், like we saw before he became king, afterwards also people were drawn and faithful unto him. அவன் ராஜா முதல் ஆகுவதற்கு முன்பாக நாங்கள் பார்த்தது போல அவனோட ஜனங்கள் வந்தாங்க. The result was a growing, united nation. நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் அந்த தேசம் ஒரு நல்ல அந்த தேசம் நல்லா வளர்ந்தது. அந்த தேசத்துல ஒரு மனம் இருந்தது. You see, churches will begin to split when the power of Satan is able to work behind man's pride. சபையானது அது பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை எப்படி அது நடக்கும் என்றால், அந்த சபையில அந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள் வரும் என்றால் அது என்ன செய்யும் என்றால் சபையை பிரிக்கிற ஒரு காரியத்தில் செய்யும். And that will result in a lack of faithfulness, a lack of loyalty. அல்ல காணப்படுகிறோம் என்றால் அந்த உண்மைத்துவம் அந்த இடத்தில் இருக்காது. There won't be honor. அந்த இடத்தில் கனம் இருக்காது. But Paul tells Timothy in 2 Timothy chapter 2 verse 2. 2 Timothy chapter 2 verse 2. He says, "Entrust these things to faithful men who will teach others also." பவுல் திமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் 2 திமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 திமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. You see, David is an example of such a man. நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அது நல்ல ஒரு சாட்சியாக அந்த இடத்தில் இருக்கிறார். A faithful servant who God can trust with a kingdom. அவர் உண்மையான ஒரு தேவனுடைய தாசன். கர்த்தர் அவரை நம்பி அந்த ராஜ்யத்தை கொடுத்தது. Churches begin to grow when they are faithful unto the Lord. சபை வளரும் எப்பென்றால் ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க. When they are faithful to their pastor, the shepherd which God has anointed. அவர்களுடைய தலைமை அவர்களுடைய சபையின் போதகருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கக்குள்ள அது வளரும். When they are faithful to the vision of the church that God has given. அந்த சபைக்குள் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கக்குள்ள, அந்த தரிசனத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கக்குள்ள. Again, faithful people will build and multiply the church, but unfaithful people will break and destroy it. உண்மையுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சபையை கட்டும், அந்த சபை பெருகி போகும். ஆனா உண்மை உள்ளவர்களாய் இருக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஜனங்களை உடைத்து சபையை உடைப்பார்கள். You see, David's life proves that faithfulness to authority leads to fruitfulness in your calling. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அந்த உண்மைத்துவம் என்ன செய்யும் என்றால் அது அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில அது இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கப்படும். That means God is looking for you to bear fruit while you are being faithful. அது என்ன நாங்கள் பார்க்கலாம் என்றால், நாங்கள் கர்த்தருக்குள் இருக்கக்குள்ள நாங்கள் அந்த இடத்தில் கனிகளை கொடுப்போம். அது எப்படி என்றால் நாங்கள் உண்மைத்துவம் உள்ளவர்களாய் இருக்க. As it says in John chapter 15 verse 5, John 15:5, I am the vine, you are the branches. Whoever abides in me and I in him, he is it that will bear much fruit. And apart from me, you can do nothing. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. As you are faithful, you will begin to bear fruit. Away from God, you can do nothing. நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்குள்ள நாங்கள்
கனிகளை கொடுப்போம். ஆனா கர்த்தரை விட்டு உண்மை உள்ளவனாய் இருக்காமல் இருந்தால் நாங்கள் ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது. That means the anointing rests upon you when you are in Christ, when you are being faithful, you will bear that fruit. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்குள்ள நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கக்குள்ள அந்த அபிஷேகம் எங்கள் மேல் தங்கும். Let me explain this. Take a look at Jesus and his ministry while he walked on this earth. நான் உங்களுக்கு அது விளக்கத்தை சொல்லுகிறேன். நீங்க ஒன்றை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்கள் அவர் சீஷர்களோடு நடக்கிற நேரங்கள். It only lasted 3.5 years. அவர் நடந்த நேரங்கள் சீஷர்களோடு நாங்கள் காணப்படுகிறோம் ஊழியங்கள் கிட்டடி 3 வருடங்களுக்கு நடந்தது. But it continues today because of the power of the Holy Spirit that came upon faithful men. ஆனா இன்றைக்கு பார்க்கக்குள்ள அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த உண்மை உள்ளவர் மனிதர்கள் மேல வந்தது நிமித்தமாக. Upon true men and women, faithful followers of Jesus Christ who were fruitful by the anointing of the Holy Spirit. ஏனென்றால் உண்மை உள்ளவர்கள் அவர்கள் அதை பின்பற்றினது படியாலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவங்க மேல வந்து இன்றைக்கு அவர்கள் கனி கொடுக்கிற நபர்களாக இருக்கிறாங்க. You see, David understood this same principle. இது தாவீது இந்த காரியங்கள் நல்லா விளங்கின ஒரு மனிதன். His kingdom didn't rise because he's forcing himself to become into the position of leadership. அவனுடைய ராஜ்யம் அவனால தான் வளர்ந்ததுன்றல்ல. It rose because he waited faithfully. அவனுடைய ராஜ்யம் எப்படியாக வளர்ந்தது என்றால் அவன் உண்மைத்துவமாக இருந்தது உண்மை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த இடத்தில் காத்திருந்தான். He served faithfully. அவன் அந்த இடத்தில் பணியிடங்கள் ஊழியங்கள் அவன் அந்த இடத்தில் உண்மை உள்ளவனாக அதை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். And he trusted in God's timing. அவன் கர்த்தருடைய நேரத்தை நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன். And because of that, his ministry outlived him. அதன் மூலமாக தான் அவனுடைய ஊழியம் வளர்ந்தது. How? He poured himself into faithful warriors. அது எப்படியாக வளர்ந்தது என்றால் அவன் அந்த உண்மைத்துவம் அவனோடு இருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். He poured himself into faithful priests. அவன் என்ன செய்தான் என்றால் அந்த ஆசாரியர்களுக்கு அவன் தன்னுடைய உண்மைத்துவத்தை அந்த இடத்தில் ஊற்றினான் என்று He காணப்படுகிறோம். poured into faithful leaders who would carry his spirit even after his death. உண்மை உள்ள அந்த தலைவர்களின் மத்தியில தாவீது அவனுடைய இருதயத்தில் அவர்கள் மேல ஊற்றின காரணம் என்றால் இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் தாவீது போகக்குள்ள இவர்கள் தொடர்ந்து காரியங்கள் செய்வார்கள். You see, when you are faithful to God and the pastor God has given you, நீங்கள் தேவனுக்கும் தேவ ஊழியர்களுக்கு அந்த போதருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் your faithfulness doesn't end with you. உங்களுடைய உண்மைத்துவம் உங்கள் நிமித்தமாக அது முடிக்காது இல்லைன்னா போகாது. It will continue from generation to generation to generation. அது சந்ததிக்கு 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 கடந்து செல்லும். Your children will be faithful. உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். Your children's children will be faithful. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். Until the Lord comes, you will have generations of those that are faithful. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த இடத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். And when your ministry can outlive your lifetime, that is faithfulness being rewarded. அது என்னென்றால் நாங்கள் இது செய்யக்குள்ள அந்த உண்மைத்துவத்தின் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு பலன் கிடைக்கும். There are people who are doing ministry today that were taught under our pastor's father. இன்றைக்கு சிலர் ஊழியங்கள் செய்கிறார்கள். அது யார் என்றால் அவர்கள் யாருக்கு கீழே செய்தார்கள் என்றால் எங்களுடைய போதகருடைய தவப்பினார் மூலமாக இந்த ஊழியங்கள் நடக்கப்பட்ட சிலர். That's our pastor's generation doing the work of God. அது பாஸ்டருடைய சந்ததிகளை நாங்கள் காணப்படுகிறோம் அவர்கள் ஊழியங்கள் செய்கிறாங்க. Then our pastor taught the next generation what it is to be faithful. அதே பொழுது எங்களுடைய போதகர் அவர் எங்களுக்கு வருகிற இந்த விசேஷமாக இந்த ஜெனரேஷனுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் எவ்விதமாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும். That's the next generation that is doing the work of God. அது அடுத்த சந்ததி கர்த்தருக்கென்று ஊழியங்கள் செய்கிறார்கள். Now we are training the next generation under the guidance of our pastor to be faithful followers of Jesus Christ. இப்ப நாங்கள் வருகிற அந்த அடுத்த சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் எங்களுடைய தலைமை போதகருக்கு கீழாக அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும். And one day, Lord willing, until he comes, those generations will be faithful and
pass on that faithfulness until Jesus Christ comes. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் இவர்கள் மற்ற சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அந்த உம்மைத்துவம். That is faithfulness being proven. Hallelujah. அது உம்மைத்துவம் நாங்கள் அதை நடைமுறையாக You காண்பிக்கிறோம். see, will not end with you, but it will continue. அது உங்கள் மூலமாக அது முடிவுக்கு வராது, அது தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிகள் அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. In Matthew 16:18, Jesus says, "On this rock I will build the church, and the gates of hell will not overcome it." மேத்யூ 16 அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். மேத்யூ 16 அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. Woo! Come on, the work of Jesus Christ did not finish at Calvary, but it is still working today. ஹalleluya, சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் அது கல்வாரி சிலுவையில மட்டும் முடிக்கப்படையில, அது தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய காலகட்டங்கள் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். On the day of Pentecost, it multiplied, it increased, it birthed forth, and it was growing for the Lord. பெந்தெகோஸ்து நாட்களில் காணப்படுகிறோம், அது தொடர்ந்து கிரியை செய்தது, அது அவ்விதமாக முடிந்தது என்றல்ல, தொடர்ச்சியாக அநேகர்கள் அதன் மூலமாக தொடப்பட்டார்கள். David's work didn't die in the palace, instead it multiplied into the next generation. தாவீது செய்த கிரியைகள் அந்த அரமனையில இடத்தில் அது மூடி முடித்தது என்றல்ல, செய்தது தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிகள் அவர்கள் அது செய்தார்கள். That's the power of a faithful disciple. அதான் அந்த உம்மைத்துவமாய் இருக்கிற சீஷனுக்கு இருக்கப்படுகிற ஒரு வல்லமை. It continues from generation to generation, and our Lord God Almighty, He sees that. அது தொடர்ச்சியாக சந்ததிக்கு அது நடக்கப்படும், அது கர்த்தர் அதை அறிந்தும் அது பார்த்து கொண்டிருக்கிறார். Luke chapter 22 verses 28 to 30 says, "You are those who stood by me in my trials, says the Lord, and I confer unto you a kingdom, just as my Father passed on unto me, so that you may eat and drink at my table in the kingdom, and sit on thrones, judging the 12 tribes of Israel." லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். Faithfulness unto the Lord and to His servant is not just staying when everything is calm, when everything is nice. உம்மைத்துவமானது ஒரு தேவனுக்கும் தேவ மனுஷர்களுக்கு எல்லாம் நல்லதா இருக்கிற நேரங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் என்றல்ல, It's also staying through the storm. ஆனா புயலின் மத்தியில அந்த இடத்துல அவர்களோடு இருப்பது மிக முக்கியம். Our God does not forget those who are faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் கர்த்தர் அவர்கள் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். Hebrews 13:7 tells us, "Obey your leaders and submit to them, for they keep watch over your souls and will give an account for their work." எபிரியர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. You see, David stayed faithful through years of trial, even under Saul. நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அநேக அந்த கஷ்டமான நேரத்தில் சவுல் ராஜாக்கு கீழாக அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். God honored him with a throne. கர்த்தர் அவன் தாவீதை கனப்படுத்தினார், ஒரு சிங்காசனம் அவருக்கு கொடுத்தார். Jesus told his disciples the same thing. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கும் அதும் அவர் அதை சொன்னார், that they will one day sit on thrones in his kingdom for their faithfulness. ஒரு நாள் அவர்கள் சிங்காசனத்தில் இயேசுவோடு அவர்கள் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள், எப்ப அவர்கள் அந்த உண்மை உள்ளவர்களாய் இருக்கக்குள்ள. Faithfulness in hardships will lead to heavenly rewards. கஷ்டமான நேரத்தில் அதில் உண்மைத்துவம் இருக்கக்குள்ள பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு பலன் உண்டு இருக்கு. Revelations chapter 2 verse 10 tells us, "Remain faithful even unto the point of death, and I will give you the crown that is life itself." வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை
நாங்கள் பார்க்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். You see, anyone can join you when you are successful. நாங்க நல்லா இருக்கக்குள்ள எல்லாரும் அதுல எங்களோட வந்து பங்காளிகளாக இருக்க விரும்புவாங்க. But heaven crowns those who stay faithful even in the suffering. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டது என்றால் பரலோகம் என்ன பார்க்கிற ஒரு விஷயம் என்றால் அந்த கஷ்டமான நேரத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கக்குள்ள அதான் பரலோகம் காண்கிற ஒரு விஷயம். That's why God was able to trust David with so much more. இதான் தேவன் தாவீதை நம்பி அநேக காரியங்களை கொடுத்தார். As it says in Luke chapter 16 verse 10, the one who is faithful with a very little is also faithful in much, and the one who is dishonest in a very little is also dishonest in much. லூக்கா 16 அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 16 அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். God is looking for your faithfulness. ஆண்டவர் அந்த உண்மைத்துவத்தை தான் பார்க்கிறார். That's why one day God will tell us, "Well done, my good and faithful servant." அதாலதான் ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், உண்மை உள்ள உத்தமன் உள்ள மனிதனே வா என்று. When our time is done on this earth, he won't look at you and say, "Well done, famous servant." இருக்கிற உலகத்துல நாங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் சொல்ல மாட்டார், உண்மைத்துவமான ஊழியக்காரனே. No, he won't say, "Well done, talented servant." நல்ல டாலண்ட் உள்ள மனிதனே என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். No, he will say, "Faithful servant, well done." அவர் சொல்லுவார், உண்மை உள்ளவனே நீ நல்லதாய் செய்தாய் என்று. When it is hard to stay, stay. நிக்கிற நேரம் கஷ்டமா இருந்தாலும் அந்த இடத்துல இருங்கள். When it's painful to trust, trust anyways. வேதனையான அந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை வைக்க கஷ்டமா இருக்கக்குள்ள அந்த இடத்துல நம்பிக்கை வையுங்கள். When it's easier to walk away, remain planted. நாங்கள் இடத்தை போவதற்கு எங்களுக்கு அது வசதியா இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் உறுதியாக நிலைநிற்கப்பட வேண்டும். Because your faithfulness is the fire that will lead to your favor, to your blessings in the future, just like David received. உங்களுடைய உண்மைத்துவம் அது என்ன செய்யும் என்றால் தேவனுடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளும். தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தது போல The church will not stand strong through those that are talented. டாலண்ட் உள்ளவர்களோடு அந்த சபை இருக்கும் என்றால் அந்த சபையானது பலனுள்ள சபையா இருக்காது. It will stand strong through those that are faithful under the power and anointing of the Holy Spirit. ஆனாலும் அந்த சபையில உண்மை உள்ளவர்களா இருக்கக்குள்ள அந்த சபை நிலைநிற்கும். காரணம் ஏனென்றால் அந்த ஒரு மனமும் தேவனுடைய அன்பு அந்த இடத்தில் இருக்கிறபடியாலே. The anointing increases when faithfulness lives. அந்த இடத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கக்குள்ள என்ன செய்யும் என்றால் அபிஷேகம் அந்த இடத்தில் பெருகும். The presence of God begins to reign and dwell where there is unity. ஒரு மனம் இருக்கிற இடங்கள் தேவனுடைய சமூகம் அந்த இடத்தில் ஆளுகை செய்யும். May we follow the example that God has given us through David in the Bible. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தாவீதுடைய வாழ்க்கையை போல நாங்கள் அதில் படித்து அதில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். May we be faithful to God. நாங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக May we இருப்போம். be faithful to our pastor and the leaders. எங்களுடைய சபையின் போதருக்கும் எங்களுடைய சபையில் இருக்கிற தலைவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் May we இருப்போம். be faithful to the work of the vision. இந்த சபையின் தரிசனத்துக்குள் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். And may we be faithful in every season. ஒவ்வொரு காலங்களுக்குள் நாங்கள் அதில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். May we be a generation that heaven can trust. பரலோகம் எங்களை நம்புகிற ஒரு சந்ததியாக நாங்கள் இருப்போம். May we be like servants of God, as Paul said in 2 Timothy 4 verse 7, "I have fought the good fight, I have finished the race, and I have kept the faith." பவுல் சொன்னதை போல அந்த அந்த உதாரணம் 2 திமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 திமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Church, beloved children of God, be found faithful. சபையே எனக்கு அருமையானவர்களே, சபைக்குள் நாங்கள் உண்மை உள்ளவராய் இருப்போம். And God will find you faithful to bless you. ஆண்டவர் அதை பார்த்து எங்களை ஆசீர்வதிப்பார். There's a story that has been told before, but I'm going to remind you of it today.
ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்ட ஒரு கதை உங்களுக்கு சில நேரம் அது தெரிந்திருக்கலாம், ஆனாலும் அதை நான் மறுபடி உங்களை ஞாபகத்தை அதை கொண்டு வருகிறேன். There were engineers in the 90s that built a massive bridge over water in Japan. ஜப்பான் தேசத்தில் பெரிதான ஒரு பிரிட்ஜ் ஒன்று அவர்கள் கட்டினார்கள். It took more than a decade, 12 years to build that bridge. அநேக காலங்கள் கடந்து சென்றது அது கட்டுவதற்கு. There were thousands of workers. அதுல 1000க்கு மேலாக வேலைக்காரர்கள் இருந்தாங்க. Some of the strongest material was used in that construction. அந்த வேலை செய்யறது நல்ல பலனுள்ள அஸ்திபாரங்களை அவர்கள் உபயோகித்தார்கள். But the real test came before the bridge was even completed. ஆனா உண்மையான சோதனை இல்லண்டா சோதிக்கப்பட்ட நேரம் எப்பென்றால் அந்த முடிவுக்கு வருகிற நேரங்கள். Suddenly there was a massive earthquake that hit that place with a violent force. சடுதியாக ஒரு பூமி அதிர்ச்சி அந்த இடத்தில் வந்து அந்த பிரிட்ஜ் முழுவதை தாக்கினது. Buildings collapsed. கட்டிடங்கள் உடைக்கப்பட்டது. Highways crumbled. அதில் இருந்த ஹைவேஸ் எல்லாவற்றிலும் உடைக்கப்பட்டது. Entire neighborhoods fell down. அந்த இருக்கிற எல்லா இடங்கள் அது பாதித்தது. But the foundation of the towers of the bridge, they did not break. ஆனாலும் அந்த பிரிட்ஜில் வைக்கப்பட்ட அஸ்திபாரம் அது உடைக்கப்படவில்லை. They did not bend. அது உடைக்கப்படையில. They didn't even move. அது அசைந்ததுன்றல்ல. When inspectors went to evaluate the damage, they discovered something amazing. அவர்கள் அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்யக்குள்ள ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். The towers were able to stand because they were anchored 200 feet down into solid rock. அந்த கட்டணம் அந்த இடத்தில் எவ்விதமாய் அந்த அஸ்திபாரம் மிக ஸ்ட்ராங்கா இருந்தது என்றால் அதுல 200 ஃபீட்டுக்கு கீழாக ஒரு நல்ல உறுதியான ஒரு கண்மலை மேல அது கட்டப்பட்டது. The depth of that foundation protected the strength of that structure. அதுல ஆழமாக கட்டப்பட்டது அந்த அதை தாங்கினது என்று பார்க்கிறோம். Who is the rock on which we stand? யார் அந்த கண்மலை நாங்கள் வைக்கிறோம்? How deep are you in Jesus? இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வளவுக்கு ஆழமாய் நாங்கள் இருக்கிறோம். You see, what everybody else saw above the water looked impressive. It looked amazing. எல்லாரும் அந்த தண்ணிக்கு மேலாக பார்க்கக்குள்ள எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. What they didn't see was beneath the surface that saved that bridge. ஆனா அவர்கள் பார்க்கவில்லை அந்த பிரிட்ஜுக்கு கீழாக இருக்கப்பட்ட அந்த ஆழத்தின் அந்த அஸ்திபாரங்கள். That's the power of faithfulness. அதான் அந்த உண்மைத்துவத்தினுடைய வல்லமை உள்ள ஒரு காரியம். What people can see, your talents, your gifts, your ministry, the success, that is the visible bridge that others can see. அநேகர்கள் வெளி தோட்டத்தில் பார்க்கிற ஒரு விஷயம் என்பது என்றால் அவங்களுடைய டாலண்ட் செய்கிற ஊழியங்கள். But what God sees, ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்றால் your loyalty, உங்களுடைய உண்மைத்துவம், your faithfulness, your integrity, how honorable are you, your consistency, are you the same in every season? That is what our God sees. கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்றால் ஒவ்வொரு காலகட்டங்களுடைய வாழ்க்கையில அந்த உண்மைத்துவம் இருக்கிறதா என்று. David's life was not anchored in the public praise that he received. தாவீதுடைய வாழ்க்கை அவன் கட்டின அந்த நங்கூரம் இல்ல வைத்த நம்பிக்கை அவனை புகழ்ந்த மனிதர்கள் மேல வைத்தது என்றல்ல. But it was built in private faithfulness in his relationship with God. ஆனா கர்த்தரோடு அந்த ரகசியம் ஆன தொடர்பு ஐக்கியம் ஆண்டவரோடு வைத்த நேரம். Before the throne he was faithful in the field. சிங்காசனுக்கு முன்பாக அவன் அந்த இருக்கிற அந்த ஃபீல்ட்ல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Then he was faithful in the palace. அந்த அரமனையின் அதிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். He was faithful in the cave. அந்த குகைக்குள் அவன் உண்மையுள்ளவனாய் He was இருந்தான். faithful under Saul. அவன் சவுலுக்கு கீழாக உண்மையுள்ளவனாய் He இருந்தான். was faithful under pressure. அந்த அழுத்தத்தின் மத்தியில் அவன் உண்மையுள்ளவனாய் He was இருந்தான். faithful in worship. ஆராதனையில் அவன் உண்மையுள்ளவனாய் He was இருந்தான். faithful in obedience. அவன் கீழ்ப்படிவிலே உண்மையுள்ளவனாய் இருந்தான். That's why he survived every storm with God by his side. அதால தான் வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு புயலின் மத்தியில அந்த இடத்தில் அவன் அந்த இடத்தில் தாங்கின ஒரு நிலைமை என்பதென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தது படியாலே. An unfaithful person is like a bridge with a shallow foundation. உண்மை இல்லாதவன் என்பதென்றால் அந்த கட்டப்படாத உறுதி இல்லாத அந்த பிரிட்ஜை போல தான் இருக்கும். It looks strong until the first earthquake comes. அந்த அஸ்திபாரம் சொன்னது ஏர்லியா சொன்னது போல அது இல்லாதபடி இருக்கிற நேரம் அந்த புயல் வருகிற நேரம் நல்ல ஸ்ட்ராங்காக தான் வெளித்தோட்டத்தில் பார்க்கலாம். But a faithful person is anchored deep. ஆனாலும் அந்த உண்மை உள்ள மனுஷன் அவன் அதுல ஆழத்துல நல்ல பலன் உள்ளவனாய் இருப்பான். And when the storms blow, when the winds come, they stand firm.
காற்று அடிக்கிற நேரம், புயல் வருகிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். Your ministry, உங்களுடைய ஊழியம், your calling, உங்களுடைய அழைப்பு, your church, உங்களுடைய சபை, your destiny, உங்களுடைய your future. உங்களுடைய வருங்காலம், It will not collapse if your foundation is faithfulness in Jesus and towards his servant. அது உடையாது எப்பென்றா நீங்கள் ஆண்டவருக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். When it is built upon the rock that you may stand, that is Jesus Christ our Lord and Savior. இந்த கண்மலையான கிறிஸ்து இயேசு மேல, எங்களுடைய இரட்சகரும் இயேசு கிறிஸ்து மேல கட்டப்படக்குள்ள, It is faithfulness that will build the team. It will build the church. உண்மை துகம்தான் ஒரு குழுவை கட்டும், சபையும் கட்டும். It will stabilize. It will strengthen the church. அது உறுதியாக இருக்கும், அது அசையாது, சபையை நல்ல பலப்படுத்தும். It will extend the ministry. It will grow the church. அந்த ஊழியம் பெருகும், சபையும் பெருகும். And it will bring eternal reward from our Father. அது நித்தியத்துக்குள் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்க உதவி செய்யும். This day may the Holy Spirit seal his word in your spirit. இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக கடந்து செல்லட்டும். May you not only be hearers of his word but doers of his word. வார்த்தைகள் கேட்கிறவர்கள் என்று இல்லாமல் படி அது செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Be faithful in your ministry and even at work. ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், அது பொழுது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். Colossians 3:23-24 tells us, whatever you do, work heartedly as the working for the Lord and not for man, knowing that from the Lord you will receive the inheritance as your reward. You are serving the Lord Jesus Christ. கொலோசியர் 3:23 வசனத்திலிருந்து 24 வசனம். கொலோசியர் 3:23-24. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். ஓகே, போதும். Thank you. Everything you do at work, at church, at school, do it for the Lord. நீங்க செய்கிற எல்லா காரியங்கள், சபையில இருந்தாலும், வேலையா இருந்தாலும், அது ஸ்கூலா இருந்தாலும், அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். The storms that you face in life won't reveal the gifts and talents that you have. வாழ்க்கையில வருகிற அந்த புயல் எங்களுக்குள் இருக்கிற அந்த டாலன்ட், இருக்கப்படுகிற வரங்கள் அந்த இடத்தில் அதிகமாக அது வெளிப்படுத்தாது. No, it will reveal the foundation on which you stand. அது என்ன வெளிப்படுத்தும் கூட என்றால் நாங்கள் எங்க அந்த அஸ்திபாரத்தை கட்டி இருக்கிறோம் என்று. As David was, be anchored deep in the word of God. தாவீதை போல நீங்கள் வார்த்தையில ஆழமாக அதுல கட்டுங்கள். Deep into the Lord. ஆழமாக கர்த்தருக்குள் கட்டப்படுங்கள். Sensitive to his Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆழமாக வழி நடத்தப்படுங்கள். May you be faithful in Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாக என்று நான் Let us சொல்லுகிறேன். stand in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். If there are any of you that feel, yes, Lord, I have been faithful. இந்த இடத்துல யாராலும் நீங்கள் சொல்ல முடியும் என்றால், ஆம் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று. Ask the Lord to keep you true and faithful until he comes. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு முன்பாக தொடர்ந்து நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். If any of you were on shaky ground today, surrender unto the Holy Spirit that you may stand faithfully before God. அசைக்கிறது அந்த இடத்தில் நிலைமைக்குள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஒரு நல்ல ஒரு தருணத்தை தருகிறார். நீங்கள் தேவனிடத்தில் மறுபடி கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Prepare your hearts today as we pray now. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக. Heavenly Father, we come before you with humble hearts, with thankful hearts, O God. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி உள்ளத்தோடு நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். Thank you for your word today that has reminded us that faithfulness is the foundation of every work for you, O God. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. நீங்க எங்களோட பேசின விஷயங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அது ஒரு அஸ்திபாரம் என்று. Lord, as David was, make us faithful in the shadows. ஆண்டவரே, தாவீது விதமாக உங்களுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தது போல நாங்களும் அவ்விதமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Make us faithful when we're under pressure. ஆண்டவரே, வாழ்க்கையில வருகிற அந்த அழுத்தத்தின் மத்தியில நாங்கள் உண்மை உள்ளவராய் இருக்க உதவி செய்யும். Make us faithful in every season. எல்லா காலங்களுக்குள் நாங்கள் அதில் உண்மை உள்ளவராய் இருக்க.
Teach us to honor the leadership you have placed in our lives. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வைத்த தலைவர்களை கனப்படுத்த உதவி செய்யும். Teach us to walk in unity with one another. ஆண்டவரே, ஒருவருக்குள் ஒருவர் நாங்கள் அந்த ஒரு மனமோடு காரியங்களை செய்ய உதவி செய்யும். Teach us to remain planted even when the winds are strong and the storms come. ஆண்டவரே, உங்களுக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யும். புயலின் மத்தியில, கஷ்டமான நேரத்தில் மத்தியில அதுல நாங்கள் உங்களுக்குள் இருக்க உதவி செய்யும். Father, strengthen our foundation. ஆண்டவரே, எங்களுடைய அஸ்திபாரத்தை பலப்படுத்துங்கள். Anchor us deep in your presence. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல இன்னும் ஆழமாக அதுல உறுதியாய் நிற்க உதவி செய்யும். Let faithfulness be around us, empowered by the power of the Holy Spirit. உம்மை துகம் எங்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வல்லமையின் மூலமாக. In the name of Jesus, we pray for our church. இயேசுவின் நாமத்தினால் எங்களை சபைக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that this church be a place where faithfulness thrives and it grows. இயேசுவின் நாமத்தினால் இந்த சபையில உம்மை துகம் இன்னும் அதிகமாக ஆளுகை செய்யட்டும். Where the vision of the church is protected in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் இந்த சபையின் தரிசனம் காக்கப்படுவதாக. Where the leaders where they are honored in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் தலைவர்களை கனப்படுத்துவீராக. Where the unity within us will command the blessings of God over us. எங்களுக்குள் இருக்கப்படுகிற ஒரு மனம் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளை சொல்லி அதை அனுப்பும். In the name of Jesus, every divided heart be healed now in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பிரிக்கப்பட்ட இருதயங்கள் இப்பொழுதும் குணமாக்கப்படுவதாக. Every wandering spirit be restored in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உலாவிக் கொண்டிருக்கப்படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறேன் இந்த நேரத்தில். Every weary and tired servant be renewed and strengthened by the power and might of the Spirit of the living God. பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற இந்த ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உற்சாகம் அவர்கள் மூலமாய் செல்லப்படட்டும். Lord, we don't look for success in the eyes of men. ஆண்டவரே, மனிதருடைய கண்களை புகழை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பார்க்கவில்லை. But we look to be found faithful before you, God Almighty. உங்களுக்கு முன்பாக உம்மை உள்ளவனாய் இருக்கத்தக்கதா நாங்கள் வாஞ்சிக்கிறோம். When you return, O God, ஆண்டவரே, நீங்கள் வருவதற்கு முன்பாக may you find this church who stayed upon the path that you gave. இந்த சபையானது நீங்கள் வைத்த அந்த பாதைக்குள் உறுதியாக நிலைநிற்கப்படுகிற ஒரு சபையாக இருக்கட்டும். Lord, may you seal your word in our spirits. எங்களுடைய ஆவிக்குள் உங்களுடைய வார்த்தைகளை முத்திர போடுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Let us bear fruit in every decision we make. எல்லா தீர்மானம் நாங்கள் எடுக்கிற காரியத்திலே நாங்கள் கனிகள் அதிகமாக கொடுக்கத்தக்க உதவி செய்யும். Over every relationship we have. எல்லாம் ஐக்கியங்கள் வைக்கிற காரியங்கள். In the name of Jesus, break இயேசுவின் every நாமத்தினாலே. yoke, every relationship that is not from God. தேவனால் நியமிக்கப்படாத எந்த ஐக்கியங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தால் அந்த நுகங்களை இப்பொழுதும் உடைக்கிறேன். I pray for protection over our ministry. எங்களுடைய ஊழியத்துக்கு மேலாக பாதுகாப்பை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Over every area of our lives. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்படுகிற எல்லா பகுதியின் இடத்தில் May we declare with boldness, as for me and my household, we will serve the Lord. Hallelujah. நாங்கள் தைரியத்தோடு சொல்லுவதற்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று. அல்லேலூயா. We declare that no spirit of division be present in this house. நான் அறிக்கை செய்கிறேன், பிரிக்க செய்யப்படுகிற ஆவிகள் இந்த இடத்துக்குள் இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. No spirit of pride be able to take hold in this house. இந்த ஆலயத்தில் எந்த பெருமை உள்ள ஆவிகள் கிரியை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. We are one in spirit in Jesus' name. ஆவிக்குள் ஒரு மனமாய் இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. We are one in heart in Jesus' name. ஒரு மனதோடு ஒரு இருதயத்தோடு நாங்கள் ஒன்றாய் இருப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. We are one in vision in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தரிசனத்தில் ஒரு மனமாய் நாங்கள் இருப்போமாக. Because of the power of your Holy Spirit, O God. காரணம் உங்களுடைய பரிசுத்த ஆவி ஆனவருடைய வல்லமை நிமித்தமாக. We stand united under the leadership you have given us, God. பிதாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தின் மத்தியிலே நாங்கள் ஒரு மனமாக இருப்போம் ஆக. And we guard the vision you have given to this ministry. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த தரிசனத்தை நாங்கள் காத்துக்கொள்கிறோம். We ask these things in the mighty name of Jesus. நாங்கள் வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்களை கேட்கிறோம். And all God's children said, Amen. and தேவ amen. ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு ஆமென் என்று சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த கால வேளையிலே உம்முடைய திரு வார்த்தைகளை ஆண்டவா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவா இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில்
ஆண்டவா எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபைக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, தேவனுக்கு, வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவா பல உதாரணங்கள் மூலமாக இந்த நாட்களில் உங்களோட பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க கிருபைத்து இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரை வரப்போகிற நாட்களில் சுவாமி இந்த சபை ஆண்டவா இன்னும் வளர்ந்து ஆண்டவா படர்ந்து வர கிருபைத்து கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய விதத்தில் அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் உங்களை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி ஆண்டவா பரலோகத்துக்குள்ளே வந்து சேர எங்களுக்கு கிருபைத்து தருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து சபையார் ஆசீர்வதிங்கோ. இந்த நாளில் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்கள் என்ன காரணத்தின் நிமித்தமாக தடைப்பட்டிருந்தாலும் தடைகள் எல்லாவற்றையும் முற்றுமாக நீக்கும்படி கேட்கிறேன். வருகிற கிழமை எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க கிருபைத்து தரும்படி கேட்கிறேன். தூர இடங்களுக்கு, விடுமுறைகளுக்கு போயிருக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். எங்களை காத்து கொள்ளுங்க. இன்றைக்கு மத்தியானமும் பின்னேரமும் நடக்க போகிற ஆராதனைகளை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நல்ல நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தி ஆக்குறார். காலுக்கு சமானமாக என் வாய் திரும்ப வாழுவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படி யாருக்கும் கத்த நீதியை நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.